இன்றைக்கு நாம் எப்படி மீன் கட் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு தேவையானலாம் எடுத்துட்டோம்னா அப்புறம் அந்த மீன் கையோடு எங்கேயும் போக தேவையில்லை, சரியா? அப்போ ஒரு தட்டு, அந்த சட்டி கழுவுறதுக்கு, அந்த செதில் எடுக்கிறதுக்கு, அப்புறம் பெரிய மீனாக இருந்தால் கொஞ்சம் நல்லா கட் பண்ணுறதுக்கு, அப்புறம் அந்த சைடில் இருக்க முள்ளெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு கத்தரிக்கோல், ஒரு குட்டி கத்தை, ஜஸ்ட் இன் கேஸ். ஓகே, இப்போ இந்த மீனை தான் எப்படி க்ளீன் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். இதோட பேர் வந்து Bream. இது வந்துட்டு யூகேல அதிகமாக கிடைக்கும். இப்போ நம்ம மீனை கொஞ்சம் வடிவாக கழுவிட்டு அதுக்கப்புறம் இதில் சைடில் இருக்க முள்ளெல்லாம் வெட்டிட்டோம்னா அப்புறம் ஈஸியாக செதில் தட்டி எடுக்கலாம். இது மாதிரி இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் வெட்டி வச்சிட்டோம்னா ஈஸியாக செதில் தட்டிட்டு கடற்கரண்டு வெட்டிடலாம். ஓகே, மாதிரி சைடில் இருக்க முன் அதெல்லாம் வெட்டி எடுத்துக்கோங்க. செதில் எல்லாத்தையும் இது மாதிரி ஒன்று அப்படி இல்லாட்டிங்கன்னா இந்த கத்தியை வச்சு மெதுவாக அப்படி தட்டினீங்கன்னா போயிடும். சின்ன கத்தி, பெரிய கத்தி இல்லாமல் சின்ன கத்தியில் செய்யலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒன்று இருந்துச்சுன்னா இதுவும் ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். இந்த தலைக்கிட்ட இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இது சைடில் அப்படி செஞ்சால் தான் நம்ம குழம்பு வைக்கும்போது அதில் இல்லாமல் இருந்து வாயில் தட்டுப்படாமல் டிஸ்டர்ப் இல்லாமல் சாப்பிட்லாம். இது கொஞ்சம் நல்ல சாஃப்டான மீன், அதனால் பிள்ளைகளுக்கு வச்சு கொடுத்தா சூப்பராக இருக்கும். என்னதான் இருந்தாலும் நம்ம கத்தியில் செய்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது. என்ன இந்த இடத்துல எந்த மீனாக இருந்தாலும் இதே ப்ரொசீஜர் தான். வாங்கும்போது இந்த கண் நல்லா இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. அப்புறம் இந்த பூ வந்து நல்லா ரெட்டாக இருக்கான்னு பார்த்து வாங்கினீங்கன்னா மீன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இந்த கண் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா நல்ல மீனானு அர்த்தம். அதே மாதிரி மற்ற மீனையும் நம்ம க்ளீன் பண்ணலாம். இன்னும் சிங்கில் போனால் அடைச்சிடும், அதனால தனியாக ஒரு பாத்திரம் வச்சு நான் இதில் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்துட்டு ஒரு கட்டிங் போட்டு வச்சு நாம் கட் பண்ணலாம். பின்னால் என்னோடய பிள்ளைகள் விளையாடிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அளவான வெட்டிக்கோங்க. சின்னதாக வேணும்னா சின்னதாக, பெருசாக வேணும்னா பெருசாக உங்களுக்கு அளவாக வெட்டிக்கோங்க. இந்த ட்ராலை வந்து நல்லா ஒட்டை நறுக்கி விடுங்க. அதுக்கப்புறம் இது உள்ள இருக்கிற இதெல்லாம் ரிமூவ் பண்ணுவோம். இது வந்து மீனோட குடல்கள், ரத்தங்கள் அதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா வடிவாக கழுவிங்க. மீன் எப்போவுமே நல்லா கழுவணும். தாத்தா அடிக்கடி சொல்லுவார், இறைச்சி வகையில் அதிகம் கழுவக்கூடாது, மீன் வந்து நல்லா கழுவணும், நல்லா க்ளீன் பண்ணணும். அப்போ தான்
சாப்பாடு வந்து குழம்பு வந்து வாசமாக ஐ மீன் இது மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தலையை வந்து நான் வந்து எப்படி கட் பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த வாயை நறுக்கிட்டோம்னா பிறகு இந்த கத்தி வச்சு கத்தரிக்கோல் இப்படி கட் பண்ணி இந்த பக்கம் கட் பண்ணி ஃப்ரோஸ் பண்ணி அது மாதிரி கொட்ட தெரியாதெல்லாம் வாங்கி சமைக்கிறத விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வேலை தான். பட் ஆனால் ஹெல்த்தியாக நல்லா சாப்பிடணும்டா இது மாதிரி செஞ்சு கொஞ்சம் சாப்பிட்டோம்னா அட்லீஸ்ட் ஓரளவு ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். இப்போல்லாம் நம்ம முழுசாக ஹெல்த்தியாக சாப்பிட்றோம்னு என்ன தான் வாங்கினாலும் தெரியலை. அதனால் ஓரளவு ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். சரியா? தலை வந்துடுச்சு. எல்லாம் க்ளீன் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் நல்லா க்ளீன் பண்ணுங்க. இது மாதிரி எதுவும் இல்லாமல். ஓகே, தலை ஒரு துண்டு இது வந்திருக்கான். இப்போ மற்ற மீனையும் உங்களுக்கு ஒழிவாக கட் பண்ணி காட்டுறேன். இதை வந்து நல்லா ரன்னிங் வாட்டர் இருந்தால் அப்படி கழுவலாம். அதெல்லாம் அப்படி விட்டு கழுவும் போது நல்லாயிருக்கும், நல்லா க்ளீனாக இருக்கும். இப்படி ஒரு 5 வாட்டி கழுவிட்டேன். தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாதான். இப்படி ஒரு 5 வாட்டி கழுவிட்டிங்கன்னா சூப்பரான மீன் ரெடி. ஓகே, அவ்வளோதான். இல்லாமல் கொஞ்சம் உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு பிரட்டி வைக்க போகிறோம். வச்சிட்டோம்னா நம்ம எதுக்கு வேணாலும் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு சேர்த்துக்கலாம், சோதிக்கும் சேர்த்துக்கலாம், சீரக குழம்புன்னு செய்யலாம், குழம்பும் செய்யலாம். தலை இந்த மாதிரி டைப்ஸ் ஐ மீன் இந்த பீஸ் எல்லாம் வந்துட்டு குழம்புக்கு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இதை மாதிரி கொஞ்சம் நல்ல ஸ்லைஸாக வர்றத பொரிச்சா நல்லாயிருக்கும். இப்போ இது மாதிரி கொஞ்சம் நல்ல துண்டு மீனில் வந்துட்டு சொதி வைக்கும்போது பிள்ளைகளுக்கு வந்து ஈஸியாக முள்ளெல்லாம் ஆஞ்சு கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கு. அப்படி இல்லை எவ்வளோத்தையும் போட்டு குழம்பு வைக்கிறோன்னா வைக்கலாம், பொரிக்கிறேன்னாலும் பொரிக்கலாம்.